வண்டி தீஞ்சு போயிருக்குது. சுத்தரம் பாருங்க. எரிஞ்சு போன வண்டியா எப்படி போகுதுன்னு தெரியல. பறக்குது. என்னடா எப்படி பறக்குற? நண்பர்களே வணக்கம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா வண்டியில சுத்தி தொப்பை வந்து போச்சு. அதான் சரி சைக்கிளிங் போவோமே சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம். தொப்பையை குறைக்கிறதுக்கு. இங்க ஏதோ ஒரு அக்கா வருது. என்னடா பண்றீங்க? அக்கா மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களா? நம்ம சும்மா சைக்கிள் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்படியே போயிட்டு அப்படியே திருப்பி நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தோன்றோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல விண்டு மில் நிறைய இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம சைக்கிளை மிதிச்சு போறோம். மிதிப்போமா? வாங்க பெடல் போடுவோம். அம்மி 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 மிதித்து தனியா போறதுக்கு வேற போர் அடிக்குது. சின்சானை கூப்பிட்டு பார்த்தேன், வெயில் அடிக்குது நான் வரலன்ட்டான். யாரையாச்சும் கூப்பிட்டு பார்ப்போம். அண்ணே சைக்கிள்ல வர. பயப்படாதண்ணே. ஏன்னா பயப்படுற? சரி இவர் பயப்படுறாரு போல. அண்ணே நீ வரையானே சைக்கிள்ல? நானா வரேன். எங்க உட்கார்றது? பின்னாடி கேரியரே இல்ல. ராராவா போடா அங்கிட்டு. உன்ன போய் கூட்டம் பாரு. கொய்யால ஓடுங்கடா அப்படியா. இவனுங்களை கூப்பிட்டுதே. ஏன்டா வாண்டடா வந்து விடுறா. நாமான்னு எங்கேயோ போயிருப்பேன். போர் அடிக்குதேண்ணே. நீங்க வரீங்களா? அண்ணே உங்களை தானே. இங்க ஏதோ ஒரு வண்டி இருக்குது. என்ன வண்டி இது? என்ன வண்டி? ஓஹோ போர் அடிக்குதுன்னு பாக்குறேன். நமக்கு சுற்றுலா கூட்டு போறீங்களா? சுற்றுலா இந்த வாரேன். ஏகோ என்னக்கா இது? தம்பி இது ஊர் சுத்தும் வண்டி. இந்த வண்டியில உட்கார்ந்தா நம்ம இந்த ஊரையே சுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு நாங்க எல்லா இடத்தையும் காட்டுவோம். நீ பார்க்காத இடத்தையும் காட்டுவோம். அப்படியா? எவ்வளவு இதுக்கு? வெறும் $40. எனக்கு எல்லாமே பிச்சுக்கிச்சு. $40? சரி ஒரு தடவை போய் தான் பார்ப்போம் இன்னத்த காட்டுறாங்கன்ட்டு. அப்படி என்னத்தை சுத்தி பாக்குறீங்கன்னு ஒழுங்கா கூட்டு போலாம். காசை திருப்பி கேட்பேன். போலாம் ரைட். கிளப்பு போலாம் ரைட். இருக்கஞ்செடியோ இருக்கி பூடி ஜெயமானே ஒரு உன்னைய போல உருகி தவிச்சனே நானே. யாரா அவன் பாட்டு பாடுறவா? ஏய் அமைதியாரா டேய். ஏன் தம்பி உனக்கு எங்க வலிக்குது? நான் பாட்டு வரேன் ஜாலியா. ஒரு ஓலம் எங்கெங்கும் ஓடும் வண்டி ஆடும் டே கொஞ்ச நேரம் அமைதியா வாடா. காது வலிக்குதுடா. நான் ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தா இவனை சாவடிக்கிறானே. ஏப்பா டிரைவரே கொஞ்சம் வேகமா தான் வண்டியை ஓட்டான். ஏன் இம்மா பொறுமையா போய் நிக்கிற? வண்டி அவ்வளவுதான் போகும். எல்லாரும் பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கட்டு. இந்த முக்கட்டுல நீங்க இப்படி போனீங்கன்னா நேரா பீச் போகும். அப்படி லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா நீங்க பீச் போலாம். ஏகோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க எதுக்கு நித்தின்னு இருக்கிற? நாங்க பார்க்காத இடத்த காமிப்போம்னா நான் இங்கேயா சுத்தி வரீங்க? இந்த இடத்துக்கு பின்னாடி தான் தியேட்டர் இருக்கு. அந்த தியேட்டருக்கு போறோம்னா இங்க தான் வரணும். அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல தான் நிறைய பேர் நடந்து போவாங்க. இங்க தான் ஒருத்தன் பரோட்டா சாப்பிட்டான். என்னக்கா பேசின்னு வர நீ? சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வாச்சு. எல்லாரும் கெட்டிமா பிடிச்சுக்கோங்க. பழைய போது இப்ப மலை பகுதி சுத்தியாச்சு. நம்ம சுத்தி பார்த்துட்டோம். பேசாம கம்முன்னு சைக்கிளே ஓட்டிட்டு போயிருக்கலாம். போய் $40 வேஸ்டா போனதா மிச்சம். சுத்தி காமிப்பாங்க, பார்க்காத இடத்த காமிக்கிறான்னாங்க. நானும் நம்பி போனேன். கடைசியில பேசுனாங்க பாரு ஒரு பேச்சு. இந்த பக்கம் தான் நடந்து போவாங்களா, இந்த பக்கம் தான் வளையுமா. என்னடா பேச்சு இதெல்லாம்? இவங்களாட மாட்டிக்கினே. சரி போனோம் தப்பா மாட்டிக்கணும். அண்ட் அது இல்லாம இந்த இடத்துல ஒரு ட்ரிக் பாருங்க. எப்படி சைக்கிள் மெரிக்காமே போதா? ஏன்னா கொஞ்சம் சர்வல் ஆகுது. நான் மெரிக்கவே தேவையில்ல, அதுவே போகுது. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. நண்பர்களே நம்ம கிட்டத்தட்ட அந்த விண்டு மில் கிட்ட வந்துட்டோம். அவங்க உங்களுக்கு சுத்தது தெரியுதா? அங்கதான் போறோம். அங்க போய் அதை பார்க்கறது மட்டும் இல்லாம அது மேல உச்சில ஏறி அங்க இருந்து ஒரு வாட்சா விடுவோம். அப்படியே அங்க இருந்து பாக்குறதுல கீழே இருக்கிறதுலாம் அப்படியே சூப்பரா தெரியும். இப்போ அங்கதான் போய் நிக்கிறோம். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இது என்ன இவ்வளவு பெரிய மேடா இருக்குது? ஏறு ஏறி அப்பாடா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா எல்லாத்துலாம் இதுல மேலே ஏற முடியாது. நம்ம கரெக்டா வந்திருக்கோம். பாத்தீங்களா அந்த மஞ்சள் கலர்ல பின்னாடி இருக்குல்ல, இதுல மட்டும் தான் டாப்ல ஏறது கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் எப்படி இதுல மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்க? எனக்கு அதான் புரியல. சரி அங்கேருந்து பார்த்ததுல இதுல மட்டும் தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு. நமக்கு தேவை ஏறுறது பார்த்து கரெக்டாக வந்துட்டோம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் அதை போய் நம்ம என்னான்னு பார்த்து என்னான்னு கண்டுபிடிக்கிறது அது நமக்கு ஏன்னு தெரியல. இதில் மட்டும் கொடுத்துக்குறாங்க. ஒரு வேளை இப்போ தான் இதை கட்டி ஒர்க் ஆகுது. அப்போ கூட இது எதுக்கு தான் ஏதோ ஒன்று கொடுத்துக்குறாங்க. வாங்க மேலே ஏறுவோம். இப்போ ஏற வேண்டிதான். நண்பர்களே மேலே வந்தாச்சு பார்த்துக்கிடுங்க. இங்கே மேலே வந்து நின்னதுக்கு அப்புறம் அந்த காற்று அடிச்சு
புஷ்ஷுன்னு அப்படியே சாக்ஸ் கேக்ஸ் பண்ணின்னு கிணி எல்லாம் புஷ்ஷுன்னு அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கு. மனசு குளு குளுன்னு இருக்கு. இங்க இருந்து வெறுங்கல்ல பார்த்தா என்ன தெரியும்? அதுக்கு தான் நம்ம பைனாகுலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, இந்த பைனாகுலரை வச்சு நம்ம இங்க இருந்து சாதாரணமா பார்க்கறத விட அங்க போற வண்டி இருக்கு இல்லையா, அதை ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். அந்த மாரி ஒன்று தான் நான் வாங்கி எடுத்துட்டு வந்தேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லலை. சரி இங்க வந்து அப்படியே மேலே ஏறி சொல்லிக்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இதில் மட்டும் தான் அந்த மஞ்சள் கலரில் மேலே ஏறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, ஏறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. அதெல்லாம் நம்மளால ஏற முடியாது. அதனால தான் நம்ம நேராக இங்கே வந்தோம். வேற எதுக்காச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை இதில் எதுலேயுமே இல்லையா? என்னங்க இது ஒன்றுத்துல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுலேயுமே காணோம். ஏதாச்சும் ஆமாம், நான் கூட ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதோ அந்த தூரத்தில் ஒன்று தெரியுது. அதோ பார்த்தீங்களா அந்த மஞ்சள் கலரில், அதோ அந்த தூரத்தில் மொத்தம் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் கருப்பாக தெரியுதே. என்னடா இது? இருங்க க்ளோஸ் போய் பார்ப்போம். என்னது இது? ஒரு மாதிரி வித்தியாசமாக கருப்பாக தெரியுது, ஆனால் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஜூமை போட்டு பார்ப்போம். என்னது இது? வண்டி தீஞ்சு போயிருக்குது. பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. அது ஏதோ வண்டி மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஒழுங்கா தெரியல. பக்கத்துல போய் பார்ப்போம். ஸ்வைன்னு கீழே போக வேண்டியதான். என்னவா இருக்குன்னு தெரியல. அது போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு அப்படின்ட்டு. என்னடா இது? வண்டி தீஞ்சு போன வண்டி நண்பர்களே. இது ஏதோ தீஞ்சு போயிருக்குது. எது அவனா இடிச்சு விட்டு ஆனால் வெடிச்சு கிழிச்சு போச்சா எதுக்குன்னு தான் தெரியல. சரி நம்ம பறகுது தொட்டவனே. என்னடா இது? சுத்துறான் பாருங்க. ஓடா இன்னும் சுத்துறான். சும்மா ஏற மட்டும் டெஸ்ட் பண்ணா உண்மையிலே வண்டி எடுக்கிறான். என்னடா இது அதிசயம்? எரிஞ்சு போன வண்டியை எப்படி போகுதுன்னு தெரியல. பறக்குது. இருங்க திருப்பி பறக்குறான். இருங்க நல்லா பறக்குறான். ஆனா ரொம்பலாம் பறக்க மாட்டேங்குது, லைட்டா தான். என்னடா எப்படி பறக்குற? பறக்குது. இங்க பாருங்க. என்னடா வண்டி அந்தரத்துல பறக்குது. இந்த வண்டி ஓடுதுன்றதே அதிசயம். இதுல அந்தரத்துல வர பறக்குது, அதுதான் இன்னும் அதுக்கு மேல அதிசயம். இங்க பாருங்க, இதுல டயர் கூட இல்ல. பின்னாடி டயரு எப்படிதான் போதோ, அந்த டயரே தேஞ்சு போய் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அலாயி, அது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி இதுல ஒண்ணுமே காணோம். இன்ஜின்லாம் இருக்குதா? இது எரிஞ்சு போன வண்டியா இல்ல வண்டியா இப்படிதானோ எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று இருந்துச்சு, சும்மா கண்டுறது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு பார்த்தேன். நல்லா போகுது வண்டி. சரி சின்சானிகளை எடுத்துன்னு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். வாடான்னு கூப்பிட்டேன், வந்திருக்கலாம் பயப்புள்ள. வீட்லயே உக்காச்சி பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். வண்டியை தூக்கின்னு போய் என்னத்துக்கு போட்டிருப்பேன். அப்படியே பத்திச்சு எரியுது. அண்ணே யாராச்சும் காப்பாத்துங்க, தண்ணி ஏத்தாங்க. அப்புறம் காற்றே அதுவே அணைஞ்சிருச்சு. அதனால எந்த பிரச்சனையும் ஆகலை நமக்கு. உள்ளே ஏதாச்சும் தீஞ்சு போயிருக்கான்ட்டு வீட்டில் போய் கைட்டி பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம் வீட்டில் போயிட்டு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சல்லுன்னு யாராவா? அப்படிதான் ராசா, உன் கார் மேலே நிற்கிறேன், என்னை கூட்டு போ. ஐயோ தாண்டி வந்துட்டேனா? ரொம்ப ஸ்பீடாக போகுது இந்த வண்டி வேற. இந்த இத்து போன வண்டிக்குள்ளே இவ்வளோ ஸ்பீடா? முதல்ல வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே. போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. இன்ஜின் இருக்கான்னு டவுட்டா கேட்டேன். கால் இன்னும் கொதிக்குதுன்றீங்க. சுடுதுங்க. இந்த இடத்துல இருந்து அங்க பாருங்க அனல் வருது. அப்படியே காலில் தூக்கி சைட்ல அந்த முடியெல்லாம் பொசுங்குது. காலில் இருக்கிற முடியெல்லாம் அந்த அளவுக்கு சுடுது. சின்சானே வந்துட்டான். வாடா பாடுறா இந்த வண்டியை எப்படி இருக்குன்ட்டு. இது என்னது? புதுசா ஏதோ எந்த தெருவுல இருந்து போயிடும் அந்த வண்டி இது? மாம்சே, இது தீஞ்சு போன வண்டி. அதெல்லாம் சரி, என் சைக்கிளா? ஐயா அங்கேயே விட்டுட்டா. இந்த வண்டியை பார்த்து இது தீஞ்சு போன வண்டி தான். ஆனா ஏறி உக்காஞ்சா ஓடிச்சுட்டு இது உங்களை காமிக்கிறதுக்கு ஏத்து நாமான்னு வந்துட்டா. வண்டி அங்கேயே விட்டு. உனக்கு எங்கேயாச்சும் அறிவுக்குதா? ஏன் சைக்கிள் எடுத்துன்னு போகணும்? ஏன் சைக்கிள்ல கை வைக்காதா? உன் கூட நான் அப்பயே வந்துருக்கணும். வரமாட்டேன் சொன்னல. பைத்தியமா உனக்கு? இந்த இத்து போன வண்டி எடுத்துன்னு வந்துக்கிற. காயிலாங்கெல்லாம் போட்டா கூட யாரும் வாங்க மாட்டான். ஏன்டா கவலைப்படுற? ஐடியா அதோ வந்துருச்சுல. நம்ம கிட்ட தான் மேஜிக் போர்டு இருக்குது. வரைஞ்சா வந்துட போகுது. ஜி பூம்பா மந்திர கோழி. இந்த வண்டியை அப்படியே ஒரு எம்டி வண்டியாக மாற்றுவோம். இது ஓகே. இந்த இடம் எல்லாமே வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எம்டி மாதிரி தான் தெரியுது. ஜி பூம்பா மந்திர காளி வந்துரு. என்ன வந்துருக்கு? வந்துருச்சு பாத்தியாடா? அவ்வளோதான். வண்டி எப்படி பல இருக்கா? வாடா சின்சானே, வா வந்து குந்திக்க ஒரு ரவுண்டு போவோம். எடு மாம்சே, கிளப்பு பட்டைய கிளப்பு. கார் வருது பாரு. யாரா அவன் அபச கூட மாட்டே பைத்தியக்காரா. நாங்க புது வண்டி வரைஞ்சி எடுத்துன்னு வந்துறோம் பாத்தியா? போ ஓட்டு. கொஞ்சம் பொறுமை மாம்சே, பிரேக் போச்சு. ஒரு நம்ம அகராதியிலே கிடையாதுடா.
இப்போ எப்படி வீலிங் பண்ணிட்டு போற மட்டும் பாரு. பயப்படாம வா, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்படியே சல்லு 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 எல்லா சந்திலையும் பூந்து போயிடலாம். பயப்படாத. எனக்கு பயம்லாம் இல்ல. உன் கூட வர்றத பாத்து 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 இஷ்டம் பாரு. சொல்லினேங்கறா போய் இடிக்குற. வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. இத கூட பார்க்கலாம் எப்படி த்ரில் இருக்கணும். இப்போ வா, உனக்கு ஹை ஸ்பீட் செக் பண்ணி காட்டுறேன். என்ன ஸ்பீடு போகுது மட்டும் பாரு. 180 தாண்ட போகுது. பின்னாடி பாரு 108 எதுனா வர போகுது. பாத்து போ பாம்சே. இடிக்குறான் போறான். என்ன கூட்னு வந்து இப்படி இடிக்குறான் பாரு. பாத்து 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 இச்சற போற. டேய் வரமோங்க. கருவாப்பை வரா வரமோங்க. பைத்தியக்கார வரா வரமோங்க. இவனை ஓட்ட தெரியாதா? பாத்து பொறுமை. சாமி பொறுமை. என்னடா ஜாலியா இருக்கா? எனக்கு உயிர் பைத்த காட்டிட்டாங்க பாருமா. எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா. மரியாதையா போ நித்து. முதல்ல நித்துட்டு இனி என்ன வண்டியில நீ கூப்பிட்ட அவ்வளவுதான். சரி இரு, உனக்கு இந்த வண்டி பிடிக்கல பழுகுது. உனக்கு வேற வண்டி வரைஞ்சி இன்னும் ஸ்பீடா போற மாதிரி ஒரு BMW வரையறேன். BMW கரெக்டா வரைஞ்சா இப்படி போட்டு ஞாபகம் வர மாட்டேங்குதே. இது கரெக்டா இருக்கும். பார்க்கறதுக்கு BMW மாதிரி இருக்கு. கொடுத்து பார்ப்போம். வந்துருச்சு. BMWடா. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா BMW ஆ இருக்கட்டும், எந்த W ஆ இருக்கட்டும், நான் வரல. போ. வாடா, 10ல ஓட்டிட்டு போறேன். பயப்படாத வா, 10ல தான் போவேன். உன்னை தெரியும்டா டேய் வெண்ணவாயா. உன் கூடலாம் வர முடியாது. உயிர் முக்கியம். போ. எங்கேயாச்சும் போய் லாரி கட்டில விட்டுக்க போ. நான்லாம் வர மாட்டேன். ஏன்டா பயப்படுற? வாடா. பயப்படுறாங்க அவன். பயந்தோரி போல இருக்காங்க. பயந்தோரி பய. எனக்கு என்னமோ இந்த வண்டி ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல். அந்த வண்டி கொஞ்சம் பிக்கப் நல்லா இருந்துச்சு. இந்த வண்டி ரொம்ப ஸ்லோவா போற. அதோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப ஸ்லோவா போற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது. இங்க பாருங்க 150 தான் இப்ப போயிட்டு இருக்கு. என்ன பறக்குதே? டேய் நீ என்னடா பறக்குற வண்டி? அப்பா என்ன ஆயிட்டு பாருங்க. போயிட்டு சர்றன்னு வருது. இங்க போக சொன்னா போக மாட்டான். ஆனா பறக்கிறது மட்டும் நல்லா பறக்குது. ஏப்பா ஜஸ்ட் மிஸ். இப்படி தப்பிச்சிட்டோம். இந்த வண்டி நல்லா பறக்குதுங்க. அண்ணே சாரிண்ணே. சரி இந்த வண்டியோட போதுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றதை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றதை செக் பண்ணுறோம். போ முடியும் 140 தாண்டி இருக்கு. இன்னும் நல்லா போடா. அப்படி நானும் இந்த ரோட்டில் போக முடியல. அப்புறம் வேற ரோட்டில் போனேன். 178. அவ்வளோதான் கரெக்டாக கடைசியாக போச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. பாய்.